ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஊர்லேருந்து சென்னை வந்தாச்சு. என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு காமிக்கிறேன். எல்லா தடவையுமே கிழங்கு வாழைக்கொலை எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவோம். இந்த தடவை ஒரு மாதம் அங்கேயே நின்றனால இன்னொன்று கிறிஸ்மஸ் நியூ இயர் திருவிழா எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே டைம் கிடைக்கல. ஓகே, இன்னும் பொங்கல் வருதில்ல, அதனால் நிறைய எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சமாக தான். எனக்கு மெயினாக என்ன கொண்டு வர பிடிக்கும்னா தேங்காய். இங்கேருந்து தேங்காய் வாங்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஐயோ, எவ்வளோ தேங்காய் அங்கே இருக்குது, நம்ம காசு கொடுத்து தேங்காய் வாங்குறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால தேங்காய் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? இவ்வளோ தேங்காயுமே எனக்கு பத்தாது, கொஞ்ச நாள்லேயே தீந்துடும். அப்புறமாட்டு இது சத்து மாவு, இந்த அரை கிளாஸில் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, இந்த சத்து மாவு என் பெரியம்மாவோட மகனோட குழந்தைக்கு கொடுத்தது. எனக்கு வேணும், நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என் பையனுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாவு. எப்போமாவது நாங்கள் சாப்பிடுவோம். சரியா? இது பிடிக்கும், அதனால் கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறமா இது புளி. எப்போவுமே புது புளியை விட அந்த பழைய புளி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் புளி எப்போவுமே வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்துடுவேன். இங்கேருந்து வாங்கினதே கிடையாது. இது எண்ணெய். எப்போவுமே நாங்கள் இதுவரை இங்கேருந்து எண்ணெய் வாங்கினதே இல்லை. ஊருக்கு போகும்போதுமே வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ. அப்புறமா மிளகாய் பொடி, இனி பொங்கல் போகிறோம்ல, அதனால் கொஞ்சமாக தான் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அது முழு மஞ்சள் வாங்கி பொடிக்கிறது. எப்போ இது வரைக்குமே நான் பவுடர் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி வாங்கினதே கிடையாது. அம்மா முழுசாக வாங்கி பொடிச்சு தருவாங்க, அதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அப்புறமா கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. ஊர்லேருந்து வரும்போது இல்லை இங்கேருந்து என் ஹஸ்பண்ட் ஏதாவது வேலை விஷயமா போனாலுமே முட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே அந்தளவுக்கு வாங்குறதுக்கு அவுட்டரில் போனால் கிடைக்கும். இருந்தாலும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முட்டைக்கு அவ்வளோ ஆஃபர் எங்கள் வீட்டில். நான் எப்போவுமே முட்டை எடுத்துகிட்டு வருவேன். இது என் தம்பி தந்த ஜூஸ் பவுடர். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை. இதில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டு என் பசங்க அதை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டப்பா பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. அதுக்காகவே நான் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு வந்துட்டேன். மண் பானை, அந்த மண் சட்டி, இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஊர்லேருந்து எப்போ வந்தாலும் ஏதாவது சட்டி பானை பெட்டியோடு தான் வருவேன். இந்த தடவை இந்த 2 தான் வாங்கிட்டு வந்தேன். இது இறைச்சி ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது பாயாசம் எல்லாம் வைக்கலாம். இதில் டிசைன் எல்லாம் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இந்த மண் பானை மண் சட்டிக்கு மேலேலாம் ஒரு பயங்கர ஆர்வம் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த தோசைகள் இருக்குல்ல, ஏற்கனவே தோசைகள் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இன்னொரு தோசைகள் வேணும்னு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆக்சுவலி இது இப்போ நான் சொல்கிறது எதுவுமே கேட்காது. இனி நான் சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு அதை பழக்கப்படுத்தணும். ஓகே, இவ்வளோ பொருளை தான் நான் கொண்டு வந்தேன். மீதி எல்லாமே ஒரு கார் நிறைய ட்ரெஸ்ஸு. நான் இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபுல் ட்ரெஸ்ஸையும் இங்கேருந்து அங்கே கொண்டு போவேன். அங்கேருந்து வரும்போது ஃபுல் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி இங்கே கொண்டு வருவேன். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.